நீங்கள் இதை முடிச்சுக்கலாமா இல்லை எஃப்ஐஆர் போட்டுதான்னு சொல்ல வரீங்களா? ஏங்க நாங்கள் எஃப்ஐஆர் ஸ்டேஷனில் அப்படி பேசிட்டு வர சொன்னாங்களா? இல்லை நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். எல்லாரும் எல்லா நேரத்தும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க சார். அது வெளியான புதிய வீடியோ அது லைஃப் மாமா என் வயசு உங்கள் வயசா போடா போடா எவனா பண்ணுது 13 வயசு பையன் அப்புறம் கட்டி வச்சு தொங்க வச்சு அடிப்பா நீங்கள் எது வேணும் கேட்பாங்க. இல்லைங்க ஒரு நிமிஷம். 13 வயசு பையன் திருடினதை நீங்க பாத்தீங்களான்னு அடுக்கடுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. திருடனதை நீங்க பாத்தீங்களா? திருடனதை நீங்க பாத்தீங்களா? என்ன ஒத்துக்கிட்டான்? என்ன ஒத்துக்கிட்டான்? என்ன கூட இருந்த பையன் எங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். நானும் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கேன் பாருங்களா. புகாரை வாபஸ் பெற சொல்லி நடந்த பேச்சுவார்த்தையா? சொல்றேங்க, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏங்க அவன் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கான் நீங்க அதை புரிஞ்சுக்காம என்னமோ அவன் தப்பு செஞ்சான். அவன் என்னங்க தப்பு செஞ்சான்? திருடனை நீங்க பாத்தீங்களா? நான் கேட்கறேன்னா திருடனதை நீங்க பாத்தீங்களா? என்ன எங்க பாத்தீங்க? திருடனதை எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பல பிரதர், நீங்கள் விடுங்க பிரதர். நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் என்ன போய் பண்ணுறோம்? நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏங்க நாங்கள் எஃப்ஐஆர் ஸ்டேஷனில் அப்படி பேசிட்டு வர சொன்னாங்களா? இல்லை நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். அவங்க வந்து அன்றைக்கி வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல போகிறேன் இதில்? எல்லாரும் எல்லா நேரத்தும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க சார். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சின்ன அழகுபுரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் கந்தசாமி. இவங்களுடைய 13 வயது சிறுவன் பள்ளி முடிந்து வரும்பொழுது 7000 ரூபாய் பணத்தை திருடியதா சொல்லி அந்த சிறுவனை அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் மோகன் அருள்மணின்னு சிலர் தாக்கியதா ஒரு செய்தி வெளியாச்சு. நாங்களே கூலி தொழில் பண்றோம், என் பையனை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தந்தை கதறி அழுதது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. கட்டி வச்சு ஆடிய அடிச்சு நைட்டு 7:30 மணிக்கு தான் சார் வாரேன். என் பையனுக்கு நான் தான் ஒருத்தந்தேன். என் பையனை விட்டா எனக்கு யாரும் கிடையாது சார். அவன் ஒருத்தந்தேன். எனக்கு கஞ்சி ஊத்துறதே அது ஒருத்தந்தேன். காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய நிலையில இந்த சம்பவம் குறித்து மாணவன் தரப்புல இருந்து புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்க 13 வயசு பையன் திருடினதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 13 வயசு பையன் நாளைக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணோம்னா நாளைக்கு இன்னும் 2 வருஷம் வேற ஒரு விஷயம் பண்ணுவியா? அப்புறம் கட்டி வச்சு தொங்க வச்சு அடிப்பா நீங்க எது வேணும் கேட்பாங்க. ஒரு நிமிஷம். இல்ல நான் கேட்கறது என்னன்னா அவன் மேல தப்பு சொல்றீங்கல்ல, திருடனதை எங்க பாத்தீங்க நீங்க அதை சொல்லுங்க. அதாவது அவன் தப்பு செஞ்சிருக்கான், தப்பு செய்யலைன்னு முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணணும், சரிங்களா? அவன் தப்பு திருடனான்னு நீ எப்படி அவ்வளோ ஆணித்தரமா நீ சொல்ற? நான் கேட்குறேன், ஏன் நீ ஆணித்தரமா கட்டி வச்சு அடிச்சா நீ எவனா நீங்க ஒன்றும் இல்லைங்க. உங்களை போலீஸ் விசாரிச்சா நீங்க இல்லைன்னா கூட ஆமான்னு சொல்லுவீங்க. மூணு வீட்டில் எடுத்துக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கார 3 கண்டக்டர் கொடுத்துருந்தாங்களா? இந்த பையன் டவுட் அப்படின்னு ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இன்னும் சொல்லிக்க மாட்டாங்களா? பேசிக்கலாம்னு சொல்கிறவங்க எதுக்குங்க அடிக்கிறாங்க? நீங்கள் பேசிக்கலாம், நீங்கள் சொல்லிடுறீங்க, எதுக்கு அடிக்கிறாங்க? பிரச்சனை பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் இதை முடிச்சுக்கலாமா இல்லை எஃப்ஐஆர் போட்டுதான்னு சொல்ல வரீங்களா? ஏங்க நாங்கள் எஃப்ஐஆர் ஸ்டேஷனில் அப்படி பேசிட்டு வர சொன்னாங்களா? இல்லை நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். இல்லை நாங்கள் என்னங்க கருத்து சொல்கிறது? வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் லோக்கலில் சும்மா முடிச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் மற்றும் எம்சிஆபியோ காட்டன் கிளப்.